கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக. இன்று லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே முறிந்த உறவுகளை சரிப்படுத்த இறைவன் முனைகின்றார். அது நமக்கு எவ்வாறு பாடமாக கற்றுத்தருகிறார் என்பதை தியானிப்போம். ஆண்டவர் தனது வாழ்வில இறை திருவுளத்தின் திட்டத்தை முழுமையாக தொடர்ந்து கை கொண்டார். விண்ணேற்பு அடைவதற்கான நாள் நெருங்குவதை அறிந்து அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு செல்ல அவர் திட்டமிட்டு எருசலேமுக்கு செல்லுகிறார். போகின்ற வழியில சமாரியா பட்டணம் வருகிறது. சமாரியா பட்டணத்தில் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்ய அவர் சீடர்களுக்கு சொல்லுகிறார்கள். சீடர்கள் அவ்வாறு சென்று கேட்கும் பொழுது அந்த சமாரியர் அவருக்கு இடம் கொடுக்க மறுக்கின்றார்கள். உடனே யாக்கோபும் யோவானும் விண்ணகத்திலிருந்து தீயை இறக்கி இவரை அழித்து விடவா என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். ஆண்டவரோ வேண்டாம் என்று கூறி தம் இரு சீடரையும் கடிந்து கொள்ளுகிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி. இது நமக்கு தரும் பாடம் என்ன? ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு செல்ல வழிகளிலே அந்த சமாரியர்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள். பகை யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் தொடக்க காலம் தொட்டே நெருங்கிய பகை. ஆண்டவரோ அந்த பகையை மறந்து உறவை ஏற்படுத்த அந்த நகர் வழியாக செல்லுகிறார். வேறு வழி உண்டு, மாற்று வழி, ஆனால் அப்படி செல்லல. உறவை ஏற்படுத்த விளைகின்றார். இந்த ஆண்டு முயற்சி ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த சமாரிய பெண்ணோடு பேசி அந்த சமாரிய பெண் வாழ்ந்த அந்த பட்டணத்தை அத்தனை மறந்திருப்பினார். நல்ல சமாரியன் ஓமையிலே அந்த சமாரியர்களை நல்லவர்களாக சித்தரித்து அவர்கள் நமது உறவின் பிள்ளைகள் என்பதை நிரூபித்தார். ஆனால் இன்று அந்த மக்கள் மறுத்து விடுகின்றனர். ஆனால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்ட இந்த அழைப்பும் ஒரு திட்டத்திலே தான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 21:19 சொல்வது போல, நான் உங்களுக்கு என ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், திட்டம் வாழ்விப்பதற்கான திட்டம் என்று. அப்படியானால் அந்த திட்டத்திலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். அந்த திட்டத்திலே நாம் வாழ வேண்டும். அவர் வாழுகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, முறிந்த உறவுகளை நாம் மன்னித்து அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு பாராட்டும் பொழுது கசப்பும் வெறுப்பும் அவர்களிடையே இருக்கலாம், ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த சமாரிய இடத்துல அந்த கசப்பும் வெறுப்பும் இருந்தது, ஆனால் இயேசுவிடம் இல்லை. அதே போல நமது வாழ்க்கை பயணத்துல, மோட்ச பயணத்துல நாம் முறிந்த உறவுகளை புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஆனால் நாமோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கோபம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. யாக்கோபும் யோவானும் மிகுந்த கோபம் அடைந்து, என் தலைவருக்கு, என் போதகருக்கு இடம் தர மாட்டீர்களா? உங்கள் மேல் விண்ணகத்தில் அக்னியை இறக்கி எரித்து விடுவோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கடிந்து கொண்டார். நமது வாழ்வு பகைவர்களையும் அன்பு செய்வதாக இருக்க வேண்டும். ஆனால் கோபம் என்று வரும் பொழுது எல்லோரையும் நாம் பகை உணர்வோடு வெறுப்பை சம்பவித்து கொலை செய்யும் அளவுக்கு நம்முடைய அழகையானவன் வெறுப்பை தூண்டுகிறான். ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், அவர்கள் நம்மை வெறுக்கட்டும், நாம் அன்பு செய்வோம் என்று அவர்களை கடிந்து கொண்டார். எனவே நமது இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில நாம் நிலைவாழ்வுக்கு நம்மை தயாரிக்கின்ற வாழ்விலே எருசலேமை நோக்கி இயேசு நடந்தார். நமக்கு விண்ணக எருசலேமை நோக்கி நாம் நடக்கின்ற இந்த வாழ்க்கையிலே பகைமையும் வெறுப்பும் கசப்பும் ஒழித்துவிட்டு நாம் உறவை பலப்படுத்த, உறுதிப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை, நாம் அன்பை விதைக்க வேண்டும். அவர்கள் மேல் என்ன காரணம் கொண்டும் கோபமோ சாபமோ கொள்ளாமல் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இறைவன் கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, நமது வாழ்வில், நமது வாழ்க்கை பயணத்தில் நான் செல்லுகின்ற அந்த வாழ்க்கை பயணம் எருசலேமின் வாழ்வை நோக்கி செல்லுகின்றதா, நிலை வாழ்வை நோக்கி செல்லுகின்றதா? இதிலே பகைமையும் வெறுப்பும் கசப்பும் என்னை ஒளிந்து நான் எல்லோரையும் அன்பு செய்ய என்னை ஒப்படைக்கின்றேனா? அவர்கள் என்னை வெறுத்தாலும் நான் அவர்களுக்கு ஜெபிக்கின்றேனா என்று நாம் இன்று சிந்திப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, இறைமகன் இயேசு வழியாக வாழ்வின் நிறைய இன்று மிக அழகாக கற்றுத் தந்திருக்கிறீர். எங்களது மோட்ச பயணத்திலே பகையும் வெறுப்பும் ஒழிக்கப்பட்டு அன்பு விதைக்கப்பட வேண்டும் என்றும்
கோபம் முற்றிலுமாக நம் வாழ்க்கையிலிருந்து நீங்கப்பட வேண்டும் என்று கற்றுத்தந்ததற்காக நன்றி செலுத்தி, எங்கள் வாழ்விலும் இந்த பாடம் முழுமையாக வாழ்வாக்கப்பட எங்கள் ஆவின் பலத்தை தாரும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, பகையை வேறறுப்போம், அன்பை விதைப்போம், அறுவடை செய்வோம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.